சமீபத்தில் மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன குங்ஃபு பாண்டா 4 இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 3 பார்ட்டு பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. முதன் முறையாக இந்த படத்தை பார்க்குறவங்க ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்க. விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த படத்தில் வந்துட்டு என்னை பொறுத்தவரை இவருக்கு மைனஸாக நான் பார்க்குறது, இந்த படத்தில் வர்ற வில்லன் கதாபாத்திரத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா போன பார்ட்டில் தான் வந்து காய் அப்படிங்கிற ஒரு எருமாட்டை வந்து வில்லன் ஆக்கியிருப்பாங்க. அதற்கு சுற்றி இருக்கிற மற்ற விலங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக பண்ணியிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும் 3 பார்ட்டுமே. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லன் சைடு ரொம்பவே வீக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு டப்பிங்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பொருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியாக படலை. படம் ஓகே தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதன் முறையாக இந்த 4வது பாகத்தை பார்க்குறவங்களுக்கு கதையும் படமும் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் எல்லாமே அனிமேஷன் எல்லாமே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு முறை பார்க்கலாம். பட் 3 பார்ட்டு ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு மொக்க படமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே எல்லா பார்ட்டுமே பார்த்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பாகம் என்னை எந்த அளவுக்கும் பெரிய அளவில் இந்த படம் பெருசாக பாதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். கதையும் சரி, திரைக்கதையும் சரி, அனிமேஷனும் சரி, சுமாரான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு போங்க. ஏற்கனவே 3 பார்ட்டு யாராவது பார்த்தவங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றியும் சொல்லுங்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறத விட படம் பார்த்த யாராவது சொன்னீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எரும மாடு வந்து வில்லனாக வர்ற அந்த பார்ட்டை விட எந்த பார்ட்டுமே நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த படத்தில் பல்லியை பிடிச்சி வில்லன் ஆக்கியிருக்கிறாங்க. என்ன சோதனை காலமோ தெரியல. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக போகாது அப்படின்னு நினைக்கிறேன். மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சொல்லிட்டு. ஸோ தமிழில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை உங்கள் அருகில் உள்ள தேட்டரில் இந்த படம் ஓடிச்சுன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.